இது சிம்பிளி டிவைன் ஸ்ரீரங்கம் சீரீஸ். தர்மவர்மன் ரங்கநாதருக்கு கட்டின அந்த அழகான கோயில் என்னாச்சு? ஸ்ரீரங்கம் காவிரி கொள்ளிடம் ஆறுகளால சூடப்பட்ட ஒரு சின்ன தீவு. காவிரி ஆற்றுல மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளத்துல தர்மவர்மன் கட்டின கோயில் இருந்த இடமே தெரியாம மண்ணோட மண்ணாக புதஞ்சு போயிடுது. காலப்போக்குல அப்படி ஒரு கோயில் இருந்த விஷயத்தையே அடுத்தடுத்த தலைமுறைகள் மறந்து போயிட்டாங்க. ஒரு நாள் கிள்ளி வளவன் ஒரு ராஜா வேட்டையாடிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக ஒரு மரத்தடியில வந்து உட்கார்றாரு. அந்த மரத்து மேல 2 கிளிகள் ஒரு ஸ்லோகத்தை அழகாக்க சொல்லிக்கிட்டு ரங்க ரங்கா ரங்கரங்கான்னு பாடிக்கிட்டே இருக்குங்க. கூர்ந்து கவனிக்கிற கிள்ளி வளவன் ஏதோ ஒரு புதஞ்சு போன கோயிலுக்கான குறிப்பை தான் இந்த கிளிகள் சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கிறான். உடனே தன்னோட ஊர்ல இருந்து ஆட்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து தான் உட்கார்ந்திருந்த மரத்தடியை சுத்தி பெருசா பள்ளம் எடுக்கிறான். தோண்ட தோண்ட மக்களுக்கும் மன்னனுக்கும் ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. மண்ணுக்கடியில எந்த பெரிய சேதாரமும் இல்லாம ரங்கநாதர் சிலை கிடைக்குது. ரொம்ப மகிழ்ந்து போற கிள்ளிவளவன் ரங்கநாதருக்காக ஒரு அழகான கோயில ரங்க விமானத்தோட மறுபடியும் நிர்மாணம் செய்யறான். இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அடித்தளம் போட்டவர் கிள்ளிவளவன். கிளிகள் சொன்ன குறிப்பை உணர்ந்து இவன் கோயில் கட்டினதுனால இவருக்கு கிளிச்சோழன் அப்படிங்கிற ஒரு பேரும் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துல என்ன நடந்தது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.